சுகமை சூழ்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வருடத்தில் 4 முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில் 2 மணிலேருந்து, அதாவது வெடியற்கால 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த நேரம் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் பார்த்தீங்களா, அதில் 4 மாதங்கள் ஒரு முக்கியமான மாதங்களாக இருக்கும். ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு ட்ராவல் ஆகும். அந்த ட்ராவல் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் விஷ்ணுவோடைய அருள் நிறைய இருக்குமா. அப்போ உங்களுடைய வேண்டுதல் ஈஸியாக இறைவனுடைய காதுக்கு போய் சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் தான் நாளைக்கு வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 2 மணிலேருந்து, நீங்கள் 4 மணிக்கே கூட வச்சுக்கோங்க, 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான காலங்கள். இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கு போகணும். போயிட்டு கொடிமரத்தில் இருந்து அம்பாலையும் சேர்த்து, தாயாரையும் சேர்த்து 24 முறை சுற்றி உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், கடன் பிரச்சனை, பித்ரு தோஷம், திருமண தோஷம், குழந்தை பாக்கியம், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சு, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் இறைவனை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே நிறைவேறும் அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் குறிப்பிட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் நாளைக்கு போய் இறைவனுடைய அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.